இன்னைக்கு நம்ம டெட் மேக்ஸ்ல என்ன பார்க்க போறோம்? 4, 8, 16 அப்படின்னு ஒரு ஜிபி சீக்வன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க 8192. இந்த ஜிபி சீக்வன்ஸ்ல 8192 என்பது எத்தனாவது உறுப்பு அப்படின்னு கேட்கலாம். அல்லது 4, 8, 16 எக்ஸெட்ரா 8192 இந்த ஜிபி சீக்வன்ஸ்ல மொத்தம் எவ்வளவு டேர்ம்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்கலாம். எத்தனை உறுப்புகள் உள்ளன? இந்த டேர்ம் மென்ஷன் பண்ணி 8192 என்பது இந்த ஜிபி வரிசையில் எத்தனாவது உறுப்பு அப்படின்னு கேட்கலாம். அல்லது இத்தொடரில் இந்த ஜிபி சீக்வன்ஸ்ல எத்தனை உறுப்புகள் உள்ளன அப்படின்னு கேட்கலாம். ரெண்டுமே ஒண்ணுதான். ஓகே, இப்ப நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்ன? ஏ ஆர் பவர் n மைனஸ் 1. இது நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம்? nth டேர்முக்காக யூஸ் பண்றோம். ஓகே, ஜிபில உள்ள nth டேர்ம். ஓகேவா? இப்ப நம்ம இந்த ஃபார்முலால nth டேர்ம் இது வந்து இந்த ஜிபில ஒரு பர்டிகுலர் டேர்ம், எத்தனை டேர்ம் தெரியாது, ஒரு பர்டிகுலர் டேர்மா எடுத்துக்கிட்டு நம்ம அந்த என்னோட வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். சரி, இப்ப தெரிஞ்சதை அப்ளை பண்ணுங்க. ஏயோட வேல்யூ என்ன? 4. காமன் ரேஷியோ 4 × 2 8, 8 × 2 16. ரெண்டால சீக்வன்ஸ் மல்டிப்ளை ஆகிட்டே போகுது. அதை எப்படி பார்ப்போம்? காமன் ரேஷியோவை செகண்ட் டேர்ம் பை ஃபர்ஸ்ட் டேர்ம் 8/4. ஆரோட வேல்யூ என்ன கிடைக்குது? 2 கிடைக்குது. ஓகே, அப்ப ஏ ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 4, ஏயோட வேல்யூ 4, ஆர் வேல்யூ 2, 2 பவர் n மைனஸ் 1. இந்த எண்ணு தான் பார்க்க போறோம். ஒரு பர்டிகுலர் டேர்ம், ஒரு பர்டிகுலர் nth டேர்ம் தான் இந்த 8192. நம்மளுடைய எய்ம் என்ன? இந்த எண்ணோட வேல்யூ கண்டுபிடிக்கிறது. இந்த 2 பவர் n மைனஸ் 1 இது இப்படி இருக்கட்டும். 8192 இந்த பெருக்கல் 4 இந்த சைட்ல வரும்போது டிவைட்ல வந்துடும். இங்க 2 பவர் n மைனஸ் 1 இருக்கா? 4ஆம் வாய்ப்பால் அடிச்சீங்கன்னா 8, இங்க 1 டிவைட் ஆகாது, 0 போட்டீங்கன்னா 19 இருக்கு, 4 16, பேலன்ஸ் 3, எண்ணாங்க 32, 2048 கிடைக்குது. இப்போ 2 பவர் n மைனஸ் 1 இங்க பேஸ் பாத்தீங்கன்னா 2ல இருக்கு இல்லையா? அதே மாதிரி இந்த 2048 இப்படி ரெண்டாவது வாய்ப்பால டிவைட் பண்ணோம்னா, இப்படி டிவைட் பண்ணிட்டீங்கன்னே போனீங்கன்னா எத்தனை தர வரப்போகுதுன்னா 11 டைம்ஸ் வரப்போகுது. 2048 ஈக்குவல் 2 பவர் 11க்கு ஈக்குவல். நம்மளுடைய எய்ம் என்ன? என்னோட வேல்யூ பாக்குறது. இங்க பாருங்க, அடிமான 2 சமமா இருக்கு. அடிமான சமமான அடுக்குகள் 2ம் சமம். பேஸ் ஈக்குவலா இருந்தா பவர்ஸ் ஈக்குவல். அப்ப இந்த n மைனஸ் 1 எதுக்கு ஈக்குவல்? 11க்கு ஈக்குவல். அப்ப என்னோட வேல்யூ என்ன? 11. இந்த -1 ரைட்ல போகும்போது +1 ஆயிரும். ஸோ ஃபைனலா என்னோட வேல்யூ என்ன? 12.